அப்பா கொட்டுறாரு இது கொட்டுறது அவரையே நீங்க பார்க்குற இந்த இடத்துல தாங்க நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இங்க இருக்கிற மீன்கள பிடிச்சாகணுங்க. கடந்த சில நாளாவே அதிகமா மழை பெஞ்சதுனால மேலணையிலிருந்து தண்ணீர் வடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதா நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணீர் எப்ப வேணாலும் நம்ம இடத்துக்கு வந்து சேரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இங்க இருக்கிற மீன்கள பிடிச்சு நம்ம கிளம்பியாகணுங்க. இப்போ விரால் மீன் பிடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்க வலை பார்த்தீங்கன்னா, நூல் வலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண நூல் வலை இல்ல. பாலிஸ்டரும், நைலானும் கலந்த மாதிரி ஒரு நூலுங்க. அவ்வளவு எளிதா எந்த மீனாலையும் இத சீக்கிரமா அறுக்க முடியாது. இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல மேலணையிலிருந்து வடிஞ்சு வர தண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சும்மா போய் பார்க்கலான்னு தாங்க போயிருந்தேன். ஆனா நான் நினைச்சதை விட ரொம்பவும் வேகமா தண்ணீர் வந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கும் இப்ப தண்ணீர் வந்துட்டு இருக்க இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. எப்படியோ மீன் பிடிக்கிற அந்த இடத்துக்கு இந்த தண்ணீர் போய் சேர கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாவது ஆயிரும். சரி வாங்க நம்மளும் எவ்வளவு மீன்கள் அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். அப்பா கொட்டுறாரு இது கொட்டுறது அவரையே கொட்டுறத பங்கு தண்ணீர் வந்து இந்த குளம் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வலைய பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியாது. அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி இவங்களும் நெறையவே பிடிச்சுட்டாங்க. சரி இந்த பதிவ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல பதிவ தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.